இந்த சுய உதவி குழுக்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ தூரம் விரிந்து வளர்ந்து இருக்கின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு சிறப்பான விழாவை மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் நம்மளுடைய தலைநகரத்தில் 2 சுய உதவி குழுக்களை சார்ந்த சகோதரிகளை அவருடன் மேடையில் அமர்த்தி அவருடைய வெற்றியை வந்து உங்களுக்கு எல்லாம் எடுத்து கூறியிருக்கிறாங்க. எதுக்காக இந்த 2 பேரையும் மேடையில் ஏற்றுனாங்க அப்படின்னு எல்லாரும் பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற பலம் என்ன, நமக்குள்ள இருக்கிற சக்தி என்ன அப்படின்றது நமக்கே தெரியாம இருக்கு. ஸோ பெண்களாகி நீங்க நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய சக்தி இருக்கு. அதுவும் மதுரை மாநகரில் இருக்கிற பெண்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நமக்கு இங்க மதுரை ஆண்டு கொண்டு இருப்பதே மீனாட்சி அன்னை தான் இல்லையா? ஸோ இங்க உள்ள மதுரையில் உள்ள அனைத்து சுய உதவி குழுக்களும் நமக்கு கிட்டத்தட்ட 20,600 குழுக்கள் இருக்கிறோம். மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 20,600 குழுக்களுக்கு மேல இருக்கிறோம். இந்த மணிமேகலை விருதை நம்ம வாங்கலாமா? அடுத்த வருஷம் வாங்கிடுவோமா? இந்த வருஷம் நம்ம சில குழுக்களை தேர்ந்தெடுத்து அனுப்பணும். பட் அதை விட சிறப்பாக செயல்பட்டு தென்காசி மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டமும் வாங்கியிருக்கிறாங்க. நம்மளுடைய சுய உதவி குழு சகோதரிகளும் யாருக்கும் இழைத்தவர்கள் இல்லை. இந்த ஒரு போட்டி மனப்பான்மை உங்களுக்குள்ள வந்தா கண்டிப்பாக நம்ம வந்து வளர முடியும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை வந்து நீங்க உணருங்க. ஒவ்வொரு குடும்பமும் இந்த சமூகத்துல சிறப்பா இருந்துட்டு இருக்குது அப்படின்னா அது அந்த பெண்ணால தான் முடியுது இல்லையா? பெண்கள் தான் சக்தியா இருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் முன்னேற்றம். இந்த சுய உதவி குழுக்கள் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்குன்னு எல்லாருமே யோசிச்சு பாருங்க. உங்களுடைய குடும்பங்கள் இருந்த நிலையும் இப்ப நீங்க சுய உதவி குழுக்கள்ல இணைந்து செயல்பட்டு நம்ம இவ்வளவு தூரம் வருமானம் ஈட்டி நம்மளுடைய பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு மேம்படுத்தி இருக்கிறோம் அப்படின்றதையும் பாருங்க. இன்னொரு சிறப்பான விஷயம், உங்க எல்லாருக்கும் நான் பாராட்டு தெரிவிக்க வேண்டிய விஷயம், நீங்க வாங்கக்கூடிய அந்த கடன் உதவியை எல்லாருமே கட்டுறதுக்கு உங்களான அனைத்து முயற்சியும் சேர்ந்து கட்டிடுறீங்க. நமக்கு நிறைய டிஃபால்டர்ஸ் இதுல இல்ல. ஆனா 1-2 சகோதரிகள் பண்ணியிருந்தா கூட அவங்க வந்து மீண்டும் முயன்று இதுக்குள்ள உள்ள வாங்க. நம்ம தொடர்ந்து வந்து உங்களுக்கு ஸ்கீம்ஸ் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இப்ப இன்றைய தினம் பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துல மட்டும் நமக்கு வந்து 697 சுய உதவி குழுக்களுக்கு வங்கி கடன் மொத்தம் 63,23,00,000 குரூப்புக்கான கடன் வழங்குறோம். அடுத்து நகர்ப்புற பகுதியில் பார்த்தீங்கன்னா 582 சுய உதவி குழுக்களுக்கு 62 கோடி கொடுக்குறோம். சமுதாய முதலீட்டு நிதியா அந்த சிப் ஃபண்ட் சொன்னோம் இல்லையா, அது 235 சுய உதவி குழுக்களுக்கு 2,41,00,000 கொடுக்குறோம். சுழல் நிதியா 38 சிறப்பு குழுக்களுக்கு 5,70,70,000 கொடுக்குறோம். அடுத்து வாழ்வாதார நிதியாக 16 சிறப்பு முதியோர் குழுக்களுக்கு 16 லட்சம் மற்றும் 8 சிறப்பு மாற்றுத்திறனாளி குழுக்களுக்கு 8 லட்சம் கொடுத்திருக்கிறோம். தனிநபர் வாழ்வாதார நிதி மாற்றுத்திறனாளிகள் குழுக்கள் சார்ந்த 42 பயனாளிகளுக்கு ரூபாய் 16,80,00,000 கொடுக்கிறோம். தொடக்கநிலை கிராம தொழில் முனைவோர் திட்டத்திற்கு கீழே வந்து 20 சுய உதவி குழுக்களுக்கு 6,60,000 கொடுக்கிறோம். வட்டார வணிக வள மைய கடன் அது 44 சுய உதவி குழுக்களுக்கு 22 லட்சம் கொடுக்கிறோம். வேளாண் கருவி 16 ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகளுக்கு 24 லட்சத்துக்கு கொடுக்கிறோம். வாழ்ந்து காட்டும் திட்டத்தின் கீழ் வந்து நுண் நிறுவன கடன் நிதியும் இணை மானிய கடன் நிதியாகவும் 15 சுய உதவி குழுக்களுக்கு 32 தனிநபர்களுக்கு 36,53,000 கொடுக்கிறோம். மொத்தமா நமக்கு இன்னைக்கு இன்றைய தினத்துல மட்டும் 1,716 சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 129 கோடி கடன் உதவி இன்றைக்கு நம்ம இந்த நிகழ்வுல வழங்கப்பட உள்ளது. இதுல பாருங்க எத்தனை வகையான கடன் உதவி கொடுக்கிறோம். 10 வகையான கடன் உதவி. ஏதேனும் ஒரு திட்டத்துல நீங்க மீண்டும் மீண்டும் பயனடைஞ்சிட்டே வர முடியும். இன்னைக்கு இந்த திட்டத்துல சுழல் நிதி முதல்ல வாங்குறீங்க, புதுசா உருவார குழு முதல்ல சுழல் நிதி வாங்குறீங்க, அப்புறம் உங்க சேமிப்பு உயர்த்தப்படும், திரும்ப நீங்க வந்து உங்க குரூப் கடனாக வாங்கலாம். இப்படி ஒவ்வொரு திட்டத்தின் கீழ் நீங்க பயனடையலாம். 10 விதமான கடன் உதவி இன்னைக்கு நம்ம செய்யறோம். ஸோ என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றதை அறிஞ்சு அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய தொழிலையும் மேம்படுத்தி நீங்கள் எல்லாரும் பயன்பெறணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய தொழில்கள் திரும்ப திரும்ப வந்து இந்த சிறுதானிய வகையில பண்றது அப்படின்ற ஒரு சின்ன லெவல்லே நம்ம இருக்கிறோம். இன்னும் நீங்க போக வேண்டிய தூரங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சகோதரி இன்னைக்கு நமக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சரோட கூட்டத்துல ஒரு சகோதரி பேசினாங்க பாத்தீங்களா, அந்த சுய உதவி குழு வந்து எப்படி ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டு மாநில அளவுல பரிசு வாங்கினாங்க அப்படின்னு. ஸோ நமக்குள்ள இருக்கிற திறமைகள் நிறைய இருக்கு. உங்களை நீங்கள் இன்னும் பரிசோதித்து அறிந்து கொண்டீர்களானால் அந்த சக்தியெல்லாம் வெளியே வர முடியும். பல்வேறு துறைகளில் வந்து நீங்க வந்து முன்னேற்றம் அடைய முடியும். அதற்கான எல்லா வாய்ப்புகளையும் தமிழக அரசு வந்து எல்லா துறையின் சார்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இந்த அனைத்தையும் நீங்கள் பயன்படுத்தி மென்மேலும் நீங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.